கட்டுமானத்தில் தர பணம் எல்லாமே நம்ம ரீஃபண்டாக, அதாவது திருப்பி கட்டணுமா, இது கடனா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதில் பெரிய பெரிய அமௌண்ட் வருது இல்லையா, அதனால் நிறைய பேர் பெரும்பாலும் இந்த 4,00,000 ரூபா வீட்டு பணம் திருப்பி கட்ட கடன் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எல்லாமே இது கடனாக வாங்கி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. அந்த கட்டுமான கார்டு வச்சுருக்கிற எல்லாருமே கூலி தொழிலாளி. நீ கூலி வேலை செய்கிற, அதுக்காக வேண்டி உன் குழந்தை படிக்க வைக்கிறதுக்காக நீ உன் குழந்தைய ஹையர் எஜுகேஷன் எப்படியாவது படிக்க வைக்கணும், இந்த உயர்கல்வியை கொடுக்கணும் உன் குழந்தைக்குன்றதுக்காக கவர்மெண்ட் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரீயாக தான் அந்த காசை தராங்க. நீங்கள் அது திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எத்தனை லட்ச ரூபா வந்தாலும் அது எல்லாமே ஃப்ரீ தான். அதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்கிற கல்விக்கு, அதாவது 6வதுலேருந்து 9வது வரையும் 1000 ரூபாவும், 10வதுலேருந்து பார்த்திங்கன்னா மாறும் அமௌண்ட்டு. 10வது 5000, பெண் குழந்தைன்னா 5000மும், ஆண் குழந்தைன்னா 2400ம், 11வதுக்கு பெண் குழந்தைன்னா 3000மும், ஆண் குழந்தைக்கு 11வதுக்கு கிடையாது, 12வதுக்கு பெண் குழந்தைக்கு 6000மும், ஆண் குழந்தைக்கு 3000மும், டிகிரி போனால் ஐடிக்கு 3000மும், டிகிரி எனி டிகிரி, அதை பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லோருக்கும் காமனு, எனி டிகிரிக்கு 5000மும், டெக்னிக்கல் கோர்ஸு அதுக்கு போனீங்கன்னா 8000 வரையும் தராங்க. நீங்கள் என்ன டிகிரி எடுத்து படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் தராங்க. அது மட்டும் இல்லாத மகப்பேறு உதவித்தொகை, டெலிவரி பணம், டெலிவரிக்காக வேண்டி நீங்கள் 2 குழந்தை பிறக்குது உங்களுக்குன்னா அந்த 2 குழந்தைக்கு 18,000 தராங்க. இது மட்டும் இல்லாமல் மேரேஜுக்கு ஒரு கார்டு வச்சுனுக்கிற 2 குழந்தைக்கு ஒரு வீட்டில் மேரேஜுக்கு 20,000 தராங்க. நம்மளுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போடணும், கண் ஆப்ரேஷன்னா அதுக்கான மெடிக்கல் செலவு என்னவோ அது தராங்க. நம்ம மருத்துவ செலவுகள் சிலதெல்லாம் நம்ம லேபர்லேருந்து தராங்க. நம்ம லேபர் கார்டுலேருந்து மருத்துவ காப்பீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு 4 லட்சம், 60 வயசுக்கு மேலே பென்ஷன், ஓஏபி, நம்ம இயற்கை மரணம், இப்போ இயற்கையாகவே நான் உடல்நலம் சரியில்லாத உபாதையின் பேரில் இறக்குறேன், நேச்சுரலாகவே டெத் ஆகிறனாலும் 55,000 ரூபா. நம்ம அதில் ஏதாவது நம்ம பணியின் இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி அடிப்பட்டு இறக்குறேன்னா 8 லட்ச ரூபா. இல்லை நான் இறக்காமல் உயிரோடு இருக்கிறாங்க, அந்த பணியிடத்தில் வேலை செஞ்சு அடிப்பட்டு உயிரோட கை கால் இழந்து அது மாதிரி இருக்காங்க, நான் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கை கால் இழப்புக்கு ஏற்ற மாதிரியான பெனிஃபிட்ஸு இந்த லேபர் கார்டுலேருந்து தராங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சளவு கேள்வி கேட்டே இல்லாமல் இதை நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன கம்ப்ளைனோ என்ன பிரச்சனையோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.